தமிழகத்தின் கரூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கொண்டு 41 பேர் பலியான விவகாரத்தில் மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐ விசாரணை நடத்த இந்திய உச்சநீதிமன்றம் இன்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை முடக்க திமுக முயற்சிகளை மேற்கொண்டமை குறித்து விரைவில் உண்மை வெளிவரும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமுகர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து விஜய் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது இன்று இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இவ்வாறான மரணங்கள் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதித்து தேசத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளதால் இந்த சம்பவம் பாரபட்சமற்ற விசாரணைக்கு தகுதியானது என்பதால் இடைக்கால நடவடிக்கையாக விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டியது அவசியம் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அத்துடன் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவையும் உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. அரசியல் பேரணிகளுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறையை மட்டுமே கோரும் மனுவில் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளின் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்ததற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது. இந்த விடயத்தில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய 8 வார கால அவகாசத்தையும் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த இடத்தில் அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தவிகவுக்கு பேரணி நடத்த அனுமதி வழங்கியது ஏன் என வினா எழுப்பிய உச்ச நீதிமன்றம் பலியானவர்களுக்குரிய உடற்கூற்று ஆய்வு பரிசோதனை நள்ளிரவில் செய்யப்பட்டு அதிகாலை 4 மணிக்கு உடல்கள் தகனம் செய்யப்பட்டமை குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளது.